ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸ் ப்ரீவியஸாக கொஷின்கிற சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி யாரை பற்றி நம்ம ப்ரீவியஸாக கொஷின் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் பற்றின டாப்பிக்கில் ப்ரீவியஸாக கொஷினில் என்னென்ன ப்ளேஸ் ஆயிருக்கோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 25 கேள்விகள் வந்து ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்பவுமே 10 கொண்டு போயிட்டுருப்போம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்துருவோமா. இயேசு காவியம் பாடியவர் யார்? ஸோ இயேசு காவியத்தை பாடினவர் வந்து யாருங்க? இது 2023 வருடத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணதாசன் இயேசு காவியத்தை பாடியிருக்காருங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து என்னதுங்க? ஸோ கண்ணதாசனின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முத்தையா. இது வந்து நமக்கு 2023 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது மூணாவது கொஸ்டின், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யாருங்க? ஸோ கண்ணதாசன்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கனால நீங்கள் அப்வியஸாக என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் தான் இதுக்கான ஆன்சருங்கிறத ஈஸியாக சொல்லிடுவீங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், கண்ணதாசன்கிறவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காருங்கிறத ஆன்சர்லேருந்து இதுதான் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது இன்றைக்கான 4th கொஸ்டின். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யாருங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கண்ணதாசன். ஓகேங்களா. இது 2022 வருடத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா. ஓகேங்களா. சேரமான் காதலிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கண்ணதாசன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது கண்ணதாசன் எழுதிய நூல்களுள் ஒன்று. ஸோ எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சண்ட மாருதம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2018 வருடத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினா. அடுத்தது ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? ஸோ எந்த நாடக நூலுக்கு ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க? ராசதண்டனை அப்படிங்கிற நூலுக்கான ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். அடுத்தது பொருந்தா ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படிங்கிறது இவரோட பாடல் தான். ஓகேங்களா. சரி. ஸோ அடுத்தது சின்ன பையலே செய்தி கேளடான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து கண்ணதாசனோட பாடல் கிடையாது. அடுத்த ரெண்டுமே வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட பாடல்கள் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கானது. ஓகேங்களா. அடுத்தது ஸோ புனைப்பெயரையும் இயற்பெயரையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. புதுமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன், கண்ணதாசன். சரிங்க. புனைப்பெயர் இயற்பெயர் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ புதுமை பித்தன் அப்படிங்கிறது ஸோ விருதாச்சலம். அடுத்தது ஈரோடு தமிழன்பன்கிறது ஜெகதீசன். வாணிதாசன் அப்படிங்கிறது யாருங்க? எத்திராஜ். அடுத்தது கண்ணதாசன் வந்து முத்தையா. அப்போ எப்படி வருது ஆன்சரு? 4 1 2 3 4 1 2 3ங்கிறது ஆப்ஷன் பி வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது கவிஞர் அவர்தம் இயற்பெயரும் பொருந்துகிற சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகேவா. ஸோ இங்கேயுமே என்ன தான் மேட்ச் பண்ண போகிறோம், அந்த கவிஞர்களோட இயற்பெயரோட தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே. கண்ணதாசன் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர் முத்தையா. ஸோ 4ங்கிறது 2 இடத்துல இருக்குது. சரி. அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன்கிறது எத்திராசு. ஸோ இந்த 4 3ங்கிறது 2லேயுமே இருக்குது. ஸோ அடுத்து வரப்போகிற கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ஆன்சர் என்னங்கிறதே நம்ம டிசைட் பண்ண போகிறோம். சரி. அடுத்தது சுரதாவோட இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். அவ்வளோதான். அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அப்போ பாரதிதாசன் வந்து சுப்பு ரத்தினம். அவ்வளோதான். முடிஞ்சுதுங்களா. சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருவோமா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்களில் பார்த்தோம். எங்கெங்கே பார்த்தோம்? பாரதிதாசனில் பார்த்தோம், நாமக்கல் கவிஞரில் பார்த்தோம், கவிமணியில் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஒன்ஸ் அகைன் மறுபடியுமே கண்ணதாசன்லேயும் இதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆயிருக்கணும், இந்த கொஸ்டின் உங்களுக்கு மெமரைஸே ஆயிருக்கணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தாருங்கிறதுக்கான ஆன்சர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும்ங்கிறது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி. அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? 4 3 1 2. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. ஓகேங்க. அடுத்தது முடியரசன், சச்சிதானந்தன், குமரகுருபரர், கண்ணதாசன். ஸோ இவங்களோட நூல்களோட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருத்த போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் வந்து என்னதுங்க? காவிய பாவை. ஓகேவா. ஸோ முடியரசன் வந்து காவியப்பாவை. அடுத்தது சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன். அடுத்து குமரகுருபரர் வந்து என்னதுங்க? சகலகலா வள்ளி மாலை. கண்ணதாசன் வந்து மாங்கனி. அப்போ எப்படி வருது நமக்கு? 3 1 2 4 சாரி
3142 வருது. ஸோ 3142 ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொய்யாக்கனி. ஸோ கொய்யாக்கனி யார் இயற்றிய நூல்? நல்ல தெளிவாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இது எல்லாமே யார் எழுதின நூலுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதின நூலுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ கொய்யாக்கனிங்கிறது யார் எழுதினது? கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ராசதண்டனை. ஓகே, அடுத்தது கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இதோட ஆசிரியர் வந்து யாருங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். ஓகே, அடுத்தது பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாதது எது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திருக்கை வழக்கம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இயேசுகாவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோம். இப்போ என்ன இருக்குது? நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பொறுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? ஓகேங்க, சரி, இதோட ஆன்சர் வந்து பார்த்துருவோமா? ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து வீரகாவியம் அப்படிங்கிறத எழுதினது யார்? முடியரசன். அடுத்தது இயேசு காவியத்தை வந்து எழுதினது யார்? கண்ணதாசன். ஒளிப்பறவை அப்படிங்கிறத எழுதினது யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்தது சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள்ங்கிறது எழுதுனது காமராசன். அப்போ எப்படி வருது? அப்படியே ரிவர்ஸில் வருது. 4 3 2 1 அப்படின்னு வந்து ரிவர்ஸில் வருது. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்துருவோமா? ஆப்ஷன் ஏ தான் 4 3 2 1. ஓகே, அடுத்தது கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? ஸோ கண்ணதாசன் எழுதின புதின நூல்களில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து எது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சேரமான் காதலி. அடுத்தது கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம். சரி, அதே கொஷின் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சேரமான் காதலி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து முன்னாடியே சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஷின் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்களா, வரிசையாக 3 தடவை நமக்கு என்ன ஆயிருக்கு? ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆட்டனத்தி ஆதிமந்தியின் ஆசிரியர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஆட்டனத்தி ஆதிமந்தியின் ஆசிரியர் வந்து சி கண்ணதாசன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். அடுத்தது கண்ணதாசன் பணி ஆற்றாத இதழ் பெயர், அவர் வேலை செய்யாத இதழோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய குயில். ஸோ குயிலுங்கிறது யாரோடதுன்னு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ராசதண்டனைங்கிறதும் நமக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? ஸோ இது வந்து யாரோட நாடகங்க? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். அவ்வளோதான். கண்ணதாசன் படைத்த நாடகம் என்னதுங்க? ஸோ இப்போ தான் பார்த்தோம் அது எந்தெந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ராசதண்டனை. ஸோ இவரை பொறுத்தளவில் இந்த ராசதண்டனை, சேரமான் காதலி எவ்வளோ ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது அன்னை தமிழே, அழகு பெருநிலவே, உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே, நீ வாழ்க என வாழ்த்துப்பா பாடியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷினுங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கண்ணதாசன். அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான 25 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றின ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.